ஹலோ எவ்ரிவன், கார்மலி களத்திலிருந்து அன்புடன் நான். நம்ம தொடர்ச்சியாக காதல் கதைகளை பற்றி பேசிட்டு வர்றோம். ஆனால் தொடர்ந்து இன்றைக்கி 2வது கதையாகிய சாவித்திரி சத்தியவான் கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாவித்திரிங்கிறவங்க ஒரு அழகான பெண், ரொம்பவே அழகான பெண், ஒரு அரசரோட மகள், அந்த நாட்டோட இளவரசி. இந்த இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக நிறையா நாட்டிலேருந்து இளவரசர்கள்லாம் அவங்கள பெண் பார்க்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஆனால் சாவித்திரிக்கு யாரையுமே பிடிக்கல. சாவித்திரியோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா, அவங்களுக்கான இளவரசரை அவங்களே தேடணும், அவங்க மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத காதல் வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. தன்னோட விருப்பத்தை தன்னோட மன்னராகிய தன்னோட தந்தைக்கிட்ட சொல்கிறாங்க. அதற்கு அவங்க தந்தையும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலை. உன்னோட ஆசை தான் என்னோடய ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மன்னனுக்கு சாவித்திரி ஒரே மகள், ரொம்பவே செல்லமாக வளர்க்கக்கூடிய ஒரு மகள். அதனால் அவங்க விருப்பத்தை தாண்டி எதுவும் செய்ய வேணாம் அப்படின்றதுனால அவங்க விருப்பத்தை தாண்டி அவங்க எதுவும் செய்யலை. உடனே இளவரசி தன்னோட இளவரசனை தேடி நாடாக சுற்றுலா செல்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு சில படைத்தளபதிகளை கூடவே அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, அதை தாண்டி ஒரு நாட்டோட இளவரசியில். அதனால் அவங்க சுற்றுலா மேற்கொள்கிறதுக்கு படைத்தளபதிகள்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே நாட்கள் ஓடுது. இளவரசி தன்னோட இளவரசன் தேடலில் இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் காட்டுக்குள்ளே ஒரு மன்னனை சந்திக்கிறாங்க. செல்வம் இழந்து, தன்னோட நாட்டை இழந்து, நாட்டு மக்களை இழந்து, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குடிசையில் ஒரு மன்னன் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த மன்னன் தன்னோட கண் பார்வையும் இழந்துட்டார். ஆனாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட காரணம் என்னவாக இருக்குன்னா, அந்த மன்னனோட மகனாகிய இளவரசன் சத்தியவான். அழகான தோற்றம், கம்பீரமான நடை, உண்மையான பேச்சு, நேர்மையான செயல் மற்றும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிற விதம், இதெல்லாம் பார்த்த உடனே சாவித்திரிக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அவங்க மேலே நிகரில்லாத காதலில் விழுந்துடுறாங்க. இளவரசன் ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போயிட்டு விறகுகள்லாம் வெட்டி அதை கொண்டு போய் சந்தைக்கு போயிட்டு அதை விற்று பொருளாக்கி தன்னோட குடும்பத்தை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த சாவித்திரி, இவர் தான் நமக்கான இளவரசர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அரசபையை நோக்கி போய் தன்னோட விருப்பத்தை தன்னோட அரசனாகிய தன்னோட தந்தைக்கிட்ட சொல்கிறாங்க. அவர் விசாரிக்கிறார் சத்தியவான் யார் என்ன அப்படின்ட்டு. அரச குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இப்போதைக்கு அவங்களோட சூழ்நிலை சரியில்லை, செல்வம் இல்லாமல் ஏழையான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. இருந்தாலும் தன்னோட மகளோட ஆசை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கவும் செய்கிறாரு. இப்போ நம்ம ஜென்ரேஷனில் ஜாதகம் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரியே பண்டைய கால முறைகளில் பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் துறவர்கள்ட்ட வாக்கு அப்படி ஒன்று கேட்பாங்க. இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி துறவர்கள்ட்ட போயிட்டு வாக்கு கேட்பாங்க அரசர்கள்லாம். அப்படி ஒரு துறவரை பார்த்து இவங்க அரசர் வாக்கு கேட்கும் பொழுது அந்த துறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சத்தியவான் உன் மகளுக்கு மணமகனாக வேணாம், ஏன்னா திருமணமான ஒரு வருஷத்துலேயே சத்தியவான் இறந்துருவார், அப்படி ஒரு சாபத்தை பெற்றிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை சாவித்திரிக்கிட்ட மன்னர் சொல்கிறாரு. ஆனால் சாவித்திரி ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை, காதலில் மூழ்கி காணப்படுறாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் மன்னரும் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு மிகவும் கோலாகலமாக திருமணத்தை நடத்தி முடிக்கிறாங்க. சாவித்திரி தன்னோட அரச சபையை விட்டு தன்னோட தந்தையை பிரிந்து தன்னோட காதல் கணவன் கூட தான் ஒரு ஏழ்மையான சூழ்நிலை தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தன்னோட காதலை இன்னுமே அதிகப்படுத்தி வெளிப்படுத்துகிறாங்க. அவங்கள பொறுத்தளவு அது சின்ன விஷயமா இருந்தாலும் மற்றவர்கள் பார்வையில் அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஒரு இளவரசியாக வாழ்ந்தவங்க ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னு அதுக்கு பலரும் பல விதமாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலை என்னென்னா, சத்தியவானும் ஒரு இளவரசராக இருந்தவர் தானே, இன்றைக்கி வறுமையான சூழ்நிலையில் வாழலையா? ஸோ அவங்களோட காதல் ரொம்பவே புனிதமாகவும் இதில் கருதப்படுது. அப்படி நாட்கள் நகர்ந்து போகுது. ஒரு வருஷத்தோட இறுதி நாள் வருது. அப்போ தான் இளவரசிக்கு தோணுது, சாவித்திரிக்கு நம்ம கணவனோட கடைசி நாள் இன்றைக்கின்னு சொன்னாரே துறவர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமாக காணப்படுறாங்க. அவங்க சத்தியவான் வழக்கம் போல் காட்டுக்கு விறகு வெட்டுறதுக்கு போகிறான்.
சாவித்திரி நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே போகிறாங்க. போகும் வழியில் மலைகள் காடு எல்லாத்தையும் தாண்டி போகிறாங்க. வழி நெடுக பூக்கள் எல்லாம் பறித்து மாலை அணிவித்து சந்தோஷமாக நேரத்தை கடத்துகிறாங்க. மாலை நேரம் வருது. இருள் சூழ ஆரம்பிக்குது. மிகப்பெரிய உருவம் சாவித்திரி முன்னாடி வருது. அவர்தான் யமன், அழிக்கும் கடவுளாகிய யமன். தன்னோட கணவரை தன் கண் முன்னையே உயிரை எடுத்துக்கிறாரு. உடனே பதறி போய் கண்ணில் அவ்வளோ அழுகையோட யமன் முன்னாடி போய் நின்று என் கணவரோட உயிரை திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. வேறு எந்த வரம் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, ஆனால் இதை கேட்காத அப்படின்றாங்க. உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு ஏன் உயிரையும் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இன்னும் நாள் இருக்குது, உன்னோட நாள் இன்னும் வரல குழந்தை அப்படின்னு சொல்லி யமன் சொல்கிறாரு. அப்புறம் இவங்க கெஞ்சுறதை பார்த்துட்டு ஒரு சின்ன வரம் ஒன்று தர்றாரு. அதாவது உன் கணவரின் உயிரை திரும்ப தர முடியாது, அதனை தாண்டி நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ஆண் மகன் வேணும், ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும் சொல்லி யமனும் சொல்கிறாரு. கணவன் இறந்து விட்டால் ஆண் குழந்தை எப்படி எனக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கொஞ்சமே யோசிக்காத யமன் வேறு வழி இல்லாமல் சத்தியவான் கிட்ட உயிரை திரும்ப கொடுக்குறாரு. மறுபடியும் உயிர்ப்பித்து சத்தியவான் வராரு. அப்புறம் சந்தோஷமாக சத்தியவான் சாவித்திரி வீட்டுக்கு போகிறாங்க, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. இதிலேருந்து இந்த கதையோட கரு என்னவாக இருக்குன்னா, ஒரு காதல் அழுத்தமாகவும் உண்மையாகவும் தீரா காதல் ஒருத்தவங்க மேலே கொண்டு இருந்தால் அவங்க காதல் ரொம்பவே உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மரணத்தை கூட வெல்ல முடியும் அப்படின்னு இந்த புராண கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னுமே பல சுவாரஸ்யமான கதைகள், தகவல்கள்